உபதியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். பக்கம் 1071. உபதியாவின் தரிசனம் ஏதோமை குறித்து சொல்லுகிறது என்னவென்றால், போதும். இப்போ முதலாவது நம்ம அதிகமாக படிக்கப்படாத ஒரு தீர்க்கதரிசன புஸ்தகம்னா இந்த உபதியா தீர்க்கதரிசன புஸ்தகம். இதை குறித்து பல காரியங்கள். யார் இந்த உபதியா? இந்த உபதியா அப்படி என்றால் யார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா, வேதத்தில் அதற்கு இவர் தான் உபதியா அப்படின்னு சொல்லி நமக்கு சரியான ஒரு ஆதாரம் கிடையாது. ஆனாலும் வேத அறிஞர்கள், வேதத்தை ஆராய்ந்து சொல்லுகிறவர்கள் சில காரியங்களை பேசுகிறார்கள். யார் இந்த உபதியா அப்படி என்று சொல்லி பேசுகிறார்கள். ஒரு தரப்பு இவர் தான் அந்த உபதியா என்று சொல்லுவார்கள், இன்னொரு தரப்பு அவர்கள் இல்லை என்று சொல்லி சொல்லுகிறார்கள். ஸோ அந்த ரெண்டுத்தையும் உங்களுக்கு ஒரு கிளான்ஸை நான் காண்பிக்கணும்னு சொல்லி நம்ம யோசித்தேன். ஒரு தரப்பு என்ன சொல்லுகிறார்கள் என்றால், 1 ராஜாக்களின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், யாராவது வாசிங்க. 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ஆகாப் உபதியாவை பார்த்து, நீ தேசத்தில் இருக்கிற எல்லா நீரூற்றுகளிலும் எல்லா ஆறுகளிடத்திலும் போ, நான் சகல மிருக ஜீவன்களையும் சாக கொடாமல் பாருங்க. அந்த நாட்களில் ஒரு பெரிய கொடிய பஞ்சம் நடந்துச்சு. என்ன பஞ்சம்? எலியா சொல்லிட்டாரு, நான் சொன்னால் தவிர இந்த தேசத்தில் என்ன பண்ணாது, மழை பெய்யாது அப்படின்னு சொல்லி எலியா தீர்க்கதரிசி சொல்லிட்டாரு. இப்போ பெரிய கொடும் பஞ்சம் நடந்துச்சு. இந்த பஞ்ச நாட்களில் இப்போ அந்த ஆகாப் ராஜா ஏதாவது நமக்கு புல்லு கிடைக்குமா, சாப்பிட்றதுக்கு ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு சொல்லி போகும்போது என்ன பண்ணுறாங்க, அப்போ அவர் ஒருத்தரை கூப்பிட்றாரு. அவர் அரசாங்கத்தில் வேலை செஞ்ச ஒருத்தரை கூப்பிட்றாரு. அவர் தான் நம்பிக்கைக்கு, எத்தனையோ பேர் இருந்தாலும் ஆகாப் யாரை தான் கூப்பிட்றாரு, உபதியாவை தான் கூப்பிட்றாரு. ஏன்னா வேறு யாராவது கூப்பிட்டேன்னா நம்மளுக்கு தெரியாமல் அவன் மட்டும் புல்லை எடுத்துகிட்டு என்ன பண்ணிடுவான், வீட்டுக்கு போவான். ஆனால் இந்த உபதி அப்படிப்பட்டவன் கிடையாது, விசுவாசம் உள்ளவன், நம்பிக்கை உள்ளவன் அப்படின்னு சொல்லி அந்த ஆகாப் என்ன பண்ணுறாரு, இந்த உபதியாவை கூப்பிடுறாரு. கூட்டிகிட்டு போகும்போது உபதியாவுக்கு எதிரே எலியா தென்படுறாரு. அப்போது பல காரியங்கள் அவர் பேசும்போது ஒரு விஷயத்தை அவர் பேசுகிறாரு. 13ஆம் வசனத்தை வாசிங்க. 1 ராஜாக்கள் 18:13. எசபேல் கர்த்தரின் தீர்க்கதரிசிகளை கொன்று போடுகிற போது, நான் கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளில் 100 பேரை ஒவ்வொரு கெபியிலே 50 பேராக ஒளித்து வைத்து அவர்களுக்கு அப்பமும் தண்ணீரும் கொடுத்து பராமரித்து வந்த என்னுடைய செய்கை. இப்போ பாருங்கள், அப்போ என்ன சொல்கிறாரு உபதியா அப்படின்னா, எசபேல் கர்த்தருடைய தீர்க்கதரிசிகள்லாம் கொன்று போடும்போது நான் என்ன பண்ணேன், ஒரு கொகைக்கு 50 தீர்க்கதரிசிகள். மொத்தம் எத்தனை தீர்க்கதரிசி? 100 தீர்க்கதரிசிகள் பைபிளில் இருக்க மாதிரி. அப்போ மொத்தம் எத்தனை தீர்க்கதரிசி? 2 கொகையில் 50 தீர்க்கதரிசிகளை வச்சு அவங்கள நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன், பராமரிச்சுட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி யார்கிட்ட சொல்கிறாரு உபதியா? எலியா கிட்ட சொல்கிறாரு. இது ஒரு புறத்தில் பாசிட்டிவாக எடுத்துக்கலாம். எசபேல் கிட்ட இருந்து தீர்க்கதரிசிகளை என்ன பண்ணிட்டாரு, பாதுகாத்து அவங்கள பராமரிக்கிறது. ஊதே பஞ்சமாக இருக்கும்போது இந்த 100 தீர்க்கதரிசிக்கு சாப்பாடு அரண்மனையிலேருந்து வந்துச்சு. யார் கொண்டு வந்து கொடுத்தா? உபதியா கொடுத்தாரு. இது ஒரு பாசிட்டிவ் சைன். இன்னும் ஒரு நெகட்டிவ் சைன் ஒன்று இருக்குது. என்ன அப்படின்னா, எலியா கதறிட்டு இருக்காது, கடவுளே நான் ஆண்டவரே உமக்கு முன்பாக நிற்கிறேன், எனக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஒருத்தர் கூட இந்த தேசத்தில் இல்லையே அப்படின்னு சொல்லி ஆண்டவர் முன்னாடி அன்கலாய்த்து எலியா கதறிட்டு இருக்கும்போது 100 பேர் அமுக்கமாக என்ன பண்ணிட்டு இருக்காங்க, சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கு காரணம் யாது? உபதியா. உபதியா என்ன பண்ணியிருக்கணும்ப்பா, எலியா ஒரு மனிதன் கர்த்தருக்கு முன்பாக வைராக்கியமாக நின்று அவன் பேசுகிறான், அவனுக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு நீங்கள் போங்கன்னு சொல்லி அனுப்பாமல் என்ன பண்ணிட்டான், ஒளிச்சு வச்சு பாதுகாப்பாக அவங்களுக்கு என்ன பண்ணிகிட்டு இருக்கான்,
சாப்பாடு கொடுத்து. இது ஒரு பெரிய நம்மளுக்கு நேரம் இல்லை. ஸோ வேத அறிஞர்கள் இந்த ஒபதியா தான் இந்த ஒபதியா அப்படின்னு சொல்லி ஒரு தரப்பு சொல்லுகிறார்கள். ஆனால் இன்னொரு தரப்பு என்ன சொல்லுகிறார்கள் என்றால், ஒபதியாவுடைய தீர்க்க தரிசனங்களை பார்த்து, அவர் பேசின வசனங்களை பார்த்து, அந்த ஒபதியா இந்த ஒபதியா கிடையாது, அந்த காலகட்டம் இந்த காலகட்டம் கிடையாது, ஆகவே இந்த ஒபதியா அந்த ஒபதியாவை இருப்பதற்கு வாய்ப்பில்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இன்னொரு வேத அறிஞர்கள் இன்னொரு குரூப் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எலிசா தீர்க்கதரிசி நாட்களில் ஒரு பெண் வந்து சொல்வாள். அவள் வந்து சொல்லும்போது என்ன சொல்வாள், என்னுடைய கணவர் ஒரு தீர்க்கதரிசி, அவள் இறந்து போய்விட்டார், போகும்போது சில கடனை வைத்து என்ன பண்ணிட்டாரு, இறந்து போயிட்டாரு, இப்போ எனக்கு அந்த கடன் பிரச்சனைலாம் இருக்குது அப்படின்னு சொல்லி சில காரியங்களை எலிசா தீர்க்கதரிசி கிட்ட வந்து சொல்லுவார். அந்த பெண்ணுடைய கணவர் இறந்து போனதாக சொல்லப்படுகிற அந்த தீர்க்கதரிசி தான் ஒபதியா அப்படின்னு சொல்லி அதற்கு பல ஆதாரங்களை ஒரு தரப்பினர் சொல்லுகிறார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலைகளாக இருந்தாலும் எலிசா காலத்தில் இருந்த பேச வேண்டிய தீர்க்க தரிசனங்களும் ஒபதியா பேசின தீர்க்க தரிசனங்களும் ஒப்பிட்டு பார்த்து அவரும் இருக்க முடியாது என்று சொல்லி ஒரு தீர்மானத்துக்கு வருகிறார்கள். இன்னொரு சூழ்நிலைன்னா, எலியா போய் ஒளிஞ்சிட்டு இருக்கான். அப்போ வந்து ராஜா போய் ஃபஸ்ட்டு ஒரு 50 ஆள் அனுப்புவான். உடனே எலியா என்ன பண்ண, நான் கர்த்தருடைய தீர்க்கதரிசியாக இருந்தால் வானத்துலேருந்து என்ன வரட்டும், அக்கினி வரட்டும் சொல்லி 50 பேர் என்ன பண்ணிடும், செத்து போயிடும். திரும்பி அடுத்தது யார் வருவா, அடுத்த ஒரு 50 பேர் வருவாங்க. அடுத்த ஒரு 50 பேர் வரும்போது அவர்களும் என்ன பண்ணிடுவாங்க, வானத்துலேருந்து என்ன வந்துடும், அக்கினி வந்து அவங்களும் என்ன பண்ணிடும், செத்து போயிடுவாங்க. அப்போ 3வது ஒரு பேர் வரும்போது அவன் என்ன பண்ணுவான், எலியா காலில் போய் என்ன பண்ணிடுவான், விழுந்துருவான். என்னை மன்னிச்சிடுங்க, என்னை என்ன பண்ணுங்க, தயவு செஞ்சு காப்பாற்றுங்க, என்னை வந்து எரிச்சிடாதீங்க, என்னை கொலை செஞ்சிடாதீங்கன்னு சொல்லி ஒருத்தன் வந்து ஆண்டோர் சமூகத்தில் வந்து விழுவான். அவன்தான் மனம் மாறி தீர்க்கதரிசியாக மாறி இந்த ஒபதியா அப்படின்னு சொல்லியும் ஒரு சில சரித்திர சான்றுகளை சொல்லுகிறார்கள். ஆனாலும் இன்னொரு சரித்திர சான்றின்படி அவனும் இப்படிப்பட்ட தீர்க்க தரிசனங்களை சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு சில பேர் சொல்லுகிறார்கள். அப்போ யார் இந்த ஒபதியா அப்படின்னா, இந்த ஒபதியா இருக்கிறது இந்த ஒரு அதிகாரம் மட்டும்தான். இந்த ஒபதியா யாரை குறித்து பேசுகிறார் என்றால், ஏதோமியரை குறித்து பேசுகிறார். இந்த ஒபதியா சொன்ன தீர்க்க தரிசனமும் எரேமியா சொன்ன தீர்க்க தரிசனமும் ஒரே தீர்க்க தரிசனமாக இருக்கும். நீங்கள் வீட்டில் போய் வாசித்து பார்த்தீர்கள் என்றால், எரேமியா 49ஆம் அதிகாரத்திலே நீங்கள் வாசிக்கப்பட வேண்டிய அந்த தீர்க்க தரிசனமும், அவன் ஏதோமியரை குறித்து சொன்ன அந்த தீர்க்க தரிசனமும், இந்த ஒபதியா சொன்ன தீர்க்க தரிசனமும் ஒரே காரியங்களை செயல்படுத்தும் அப்படின்னு சொல்லி சொல்றதுனால, இந்த ஒபதியா ஒருவேளை எரேமியா காலத்தில் வாழ்ந்த ஒரு தீர்க்கதரிசி, எரேமியா காலகட்டங்களிலே வாழ்ந்த ஒரு தீர்க்க தரிசி. ஏனென்றால் எரேமியாவும் ஒபதியாவும் ஒரே காரியத்தை ஏதோமியர்களுக்கு விரோதமாக அவர்கள் தீர்க்க தரிசனம் உரைக்கிறார்கள். இந்த ஒபதியாவுடைய வசனம் கொஞ்சம் ஃபேமஸ் ஆயிடுச்சு. எப்போ ஃபேமஸ் ஆயிடுச்சு அப்படின்னா, நம்ம வாசிக்கலாம். ஒபதியா 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிங்க. நீ கழுகை போல நீ நட்சத்திரங்களுக்குள்ளே உன் கூட்டை கட்டினாலும் அவ்விடத்திலிருந்தும் உன்னை விழத் தள்ளுவேன் என்று. இது எப்போ ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, சரித்திரத்தில் நீல் ஆம்ஸ்ட்ராங் வந்து எங்கே போனார், நிலாவுக்கு போய் அங்கே காலை பதிக்கும்போது அந்த டைமில் வந்து இந்த வசனம் ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு முதல் அப்படின்னா. ஏன் அப்படின்னா, நீல் ஆம்ஸ்ட்ராங் அந்த போனதில் அந்த ஜெட்டு, அந்த ராக்கெட் எது வேணால் வச்சுக்கோங்க, அது பேர் என்னது அப்படின்னா ஈகிள்னா என்னது, கழுகு. இப்போ இந்த வசனத்தை வாசித்து பாருங்க. நீ கழுகை போல உயர பறந்தாலும் போனாலும் நீ நட்சத்திரங்களுக்குள்ளே, மூன் என்பதும் ஒரு நட்சத்திரம், நட்சத்திரங்களுக்குள்ளே அங்கிருந்தும் நான் என்ன பண்ணுவேன், உன்னை விழ தள்ளுவேன். அந்த டைமில் இந்த இது ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு. அப்புறம் சமீபத்துலேயும் இந்த வசனம் கொஞ்சம் ஃபேமஸ் ஆயிடுச்சு. நம்ம இந்திய தேசத்துலேருந்து 3 நோக்கி ஒரு ராக்கெட் போயிட்டு இருந்துச்சு. நைட்டெல்லாம் கண் விழிச்சு, சில ஒரு 2 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். நான்லாம் கூட கண் விழிச்சு பார்த்துட்டே இருந்தேன். பக்கத்தில் போதுன்னு பார்த்துட்டே இருங்க. பக்கத்தில் போனோம் டைன்னு மாறிடுச்சு. ஓகே, உடனே அந்த டைமில் இந்த வசனம் என்ன ஆயிடுச்சு, ரொம்ப ஃபேமஸ். இதே வசனத்தை வாசிங்க. எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 49ஆம் அதிகாரம், எரேமியா 49ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிங்க. தப்பு, எரேமியா 49:14 கரெக்டாக வாசிங்க. கண்மலை வெடிப்புகளில்
நீ கழுகை போல் உயரத்தில் உன் கூட்டை கட்டினாலும் அங்கிருந்து முன்னை விழ பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அப்போ அங்கே ரெண்டுமே ஒரே வசனம். யாரை குறித்து பேசியது? ஏதோமியரை குறித்து பேசினது. எரேமியா சொன்னதும் நீ கழுகை போல மேலே இருந்தாலும் நான் என்ன பண்ணுவேன், உன்னை தள்ளி போடுவேன் என்று சொன்னார். இங்கேருந்து ஒபதியாவும் என்ன பண்ணுகிறார்? ஏன் இவ்வளோ விளக்கம் கொடுக்குறேன் அப்படின்னா, இன்றைக்கி நிறைய நேரங்களில் பார்க்கும்போது இங்கே ஒரு தீர்க்கதரிசி அல்லது ஊழியக்காரர் வந்து என்ன சொல்கிறாரு, இந்த கட்சி ஆட்சிக்கு வரும் கர்த்தர் சொன்னார் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஓகே சரி பரவாயில்ல, எனக்கு பிடிச்ச கட்சி ஆட்சிக்கு வருதுன்னு சொல்லிட்டார், அப்போ இவர் நல்ல ஊழியக்காரர் அப்படின்னு என்ன பண்ணிடுறது நம்ம நினச்சிக்கிறோம். ஓகேன்னு கொஞ்ச நாள் கழித்து திடீர்னு ஒருத்தர் வந்து வெளிநாட்டிலேருந்து வராது, அவர் ஒரு கூட்டம் நடத்துகிறாரு. அந்த கூட்டத்துக்கு ஒரு அரசியல்வாதியை கூப்பிட்றாரு, அவரால் போக முடியல. உடனே ஒரு ப்ரெஸ் மீட் ஏற்பாடு பண்ணுறாரு. ஏற்பாடு பண்ணி நான் அழைச்சா ட்ரம்ப்பே வருவார், ஆனால் இவர் வரமாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லி ப்ரெஸ் மீட்டில், ஒருவேளை நீங்கள் பார்த்துருக்கலாம் யூடியூப்லலாம் இது வந்துடுச்சு, பேரை சொல்லி ஆகவே இவர் வந்து வரமாட்டாது, இந்த தீர்க்கதரிசி சொன்னது இவர் வருவாருன்னு, இவரும் நான் சொல்கிறதான் ட்ரம்ப்பே கேட்குறாருன்னு சொல்கிற ஒரு தீர்க்கதரிசி, அவர் என்ன சொல்கிறாரு, நான் அழைச்சேன் என் கூட்டத்துக்கு வரலை, அதனால் இவர் என்ன பண்ண மாட்டாது, வரமாட்டாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இன்றைக்கி தீர்க்கதரிசிகள் இப்படி ஒன்று சொல்கிறாங்க, அப்படி ஒன்று சொல்கிறாங்க, நடுவில் நம்ம தான் ரொம்ப பரிதாபமாக நின்றுட்டுருக்கோம். ஆனால் அன்னைக்கு எரேமியா சொன்னதும் சரி, ஒபதியா சொன்னதும் சரி, ஒரே காரியத்தை தான் பேசினார்கள். ஹல்லேலூயா. நீங்கள் இயேசு கிறிஸ்துவை குறித்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஏசாயா என்ன சொல்லுகிறாரோ அதை தான், அதை தொடர்ந்து அதை தழுவிய மற்ற தீர்க்கதரிசிகளும் அதே தான் பின்பற்றி கொண்டு வந்து கொண்டே இருந்தார்கள். யாக்கோபிலிருந்து ஆரம்பித்து பிலேயாமிலிருந்து ஆரம்பித்து அவங்க சொன்ன காரியங்கள் எல்லாம் நிறைவேறும் பொழுது எல்லாமே ஒன்றன் பின் ஒன்று. யாரும் இவர் இப்படி யாக்கோபில் ஒரு நட்சத்திரம் உதிக்கும்னு சொல்லும்போது இவர் மட்டும் கிழக்குலாம் நட்சத்திரம் வராது, அவர் தெரியாமல் சொல்லிட்டாரு, மேற்குலேருந்து தான் வரும் சொன்னாங்களா? வரலை. ஸோ ஆனால் இன்றைக்கு சூழ்நிலைகள் இப்படி இருக்கிறதுனால கொஞ்சம் விளக்கம் கொடுக்க வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு. ஸோ அப்போது ஏன் இந்த காரியம் என்றால், நீங்கள் வந்து ஏதோமியர் யார் அப்படின்னா நமக்கு தெரியும், ஏசாவுடைய சந்ததியர். ஏசா வந்து ஈசாக்குக்கு 2 பிள்ளைகள், ஏசா யாக்கோபு. ஏசா முதல் பிறந்தவன், பின்னாடி யாக்கோபு பிறக்கிறான், காலை பிடித்தே பிறக்கிறான். அப்போ வந்து யாக்கோபுக்கு வந்து நமக்கு முன்னாடி பிறக்கவில்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் எப்படியாவது சிரேஷ்ட புத்திர பாகம் நமக்கு வந்துடணும், ஏனென்றால் அதில் எல்லாமே நிறைய பங்கு இருக்குது. அதனால் எப்படியாவது வாங்கணும்னு யோசிச்சுட்டு ஒரு நாள் இவன் வந்து டயர்டாக வரும்போது, இவன் சிவப்பு கூலை காய்ச்சிட்டு இருக்கும்போது, நீ அந்த கூலை எனக்கு தா அப்படின்னு சொல்லி, அப்போ நீ எனக்கு என்ன பண்ணிடணும், உன்னுடைய சேஷ்டபுத்திர பாகத்தை வித்துணும்னு சொன்ன உடனே அதை குடிச்சிடுவான். அதனால் அவனுக்கு ஏதோம் என்று பெயர் வந்ததாக வேதம் சொல்லுகிறது. அவனுடைய சந்ததி தான் ஏதோமியர். இந்த ஏதோம் நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஒரு ரொம்ப நல்ல வசனம். மல்கியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 2, 3, 4 வாசிங்க. மல்கியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 2, 3, 4. நான் உங்களை சிநேகித்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார், அதற்கு நீங்கள் எங்களை எப்படி சிநேகிக்கிறீர் என்கிறீர்கள். கர்த்தர் சொல்லுகிறார், ஏசா யாக்கோபுக்கு சகோதரன் அல்லவோ, ஆகிலும் யாக்கோபை நான் சிநேகித்தேன், ஏசாவையோ நான் வெறுத்தேன். ஏதோமியர் சொல்லுகிறார்கள், அதற்கு கர்த்தர், அவர்கள் கட்டுவார்கள், நான் இடிப்பேன். பாருங்க, நமக்கு நல்லா தெரிஞ்சிருக்க ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, கர்த்தர் பட்சபாதம் இல்லாத ஒரு தேவன். ஆனால் இந்த ஒரு இடத்துல என்ன சொல்லுது அப்படின்னா, நான் யாக்கோபை சிநேகித்தேன், ஏசாவையோ நான் வெறுத்தேன். அப்படி எந்த எக்ஸ்டெண்ட் அளவுக்கு போகாது அப்படின்னா, இந்த ஏசாவை நான் எப்படி வெறுக்கிறேன் அப்படின்னா, அவர்கள் பாழாகி போவார்கள், அவ்வளோ கோபமாக பேசுகிறாரு. அடுத்த 4ஆம் வசனத்தை சொல்கிறாரு, அவங்க வேணா கட்டுவாங்க, ஆனால் அவங்க கட்டுகிற எல்லாத்தையும் நான் என்ன பண்ணுவேன், இடித்து போடுவேன் அப்படின்னு சொல்லி அவ்வளவு கோபமாக யாரை குறித்து பேசுகிறார், ஏதோமியரை குறித்து பேசுகிறார். நீங்கள் யோசித்து பார்த்தீங்க அப்படின்னா, ஏதோமியர்கள்
விபச்சாரம் பாவம் செய்தார்களா? இல்லை. வேசித்தனம் பண்ணார்களா? இல்லை. அக்கிரமத்தை செய்தார்களா? இல்லை. இதெல்லாம் செஞ்சது யாருன்னா இஸ்ரவேல் சந்ததி. நீங்கள் நியாயாதிபதிகளை வாசித்து பார்த்தீங்க அப்படின்னா, சோதோம் குமாரா பட்டணத்தில் ஒரு சம்பவம் நடந்தது. அதே சம்பவம் எங்கே நடக்கும்? நியாயாதிபதிகள் நாட்களில் இஸ்ரவேல் தேசத்தில் அதே சம்பவம் நடக்கும். சோதோம் குமாரா நாட்டில் அதே அசிங்கமான காரியம், நியாயாதிபதிகள் நாட்களில் அதே போல ஒரு சம்பவம், அதே காரியம் அப்படியே நடைபெறும். அப்போது அவ்வளோ பெரிய அருவருப்பு எங்கே நடந்துச்சு? இஸ்ரவேல் ஜனங்களில் நடந்துச்சு. விபச்சாரம் செஞ்சாங்க, வேசித்தனம் பண்ணாங்க, அசுத்தம் செஞ்சாங்க. ஆனால் கர்த்தர் இதையெல்லாம் பார்த்துட்டும் சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நான் யாக்கோபை தான் நான் சிநேகிக்கிறேன், நான் இஸ்ரவேலை தான் சிநேகிக்கிறேன், ஆனால் உங்களை நான் சிநேகிக்க மாட்டேன், உங்களை நான் வெதுக்கிறேன். எந்த அளவுக்கு நான் வெதுக்கிறேன் அப்படின்னா, உங்களை நான் இடித்து போடுவேன், உங்களை நான் பாழாக்குவேன் அப்படின்னு சொல்லி அவ்வளவு கோபமாக ஏசாவு மீது, ஏசாவுடைய சந்ததியின் மீது அவர்கள் இருப்பதற்கு காரணம் என்னவென்றால், நம் திருப்புவோம் உபேதியாவின் அதே தீர்க்கதரிசன புஸ்தகத்துக்கு நேராக 11, 12, 13 வசனத்தை வாசிக்கலாம். உன் சகோதரன் அந்நியர், அதாவது சிறைப்பட்டு போன அந்த நாளிலே வாசிங்க. இருக்க வேண்டியதா இருந்தது. இதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? அது கொஞ்சம் வேற மாதிரி எழுதியிருக்கு. இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, நான் இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் செய்த பாவத்தின் நிமித்தம் நான் இஸ்ரவேல் ஜனங்களை நான் கண்டிக்கிறேன், யூதா ஜனங்களை நான் கண்டிக்கிறேன், அவர்களை சத்துருக்கள் நிமித்தம் அவர்களை கண்டிக்கின்றேன், அவர்கள் மீது நான் என்னுடைய கோபத்தை நான் ஊற்றுகிற அந்த நேரத்தில் ஏதோமியர்களை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீ பார்த்து நீ சந்தோஷப்பட்டுட்டு இருந்த, நல்லா வேணும், உங்களுக்கு நல்லா வேணும், இதுதான், இப்படி தான் நீங்கள்லாம் மாறணும், இப்படி தான் உங்களுக்கெல்லாம் தண்டனை கிடைக்கணும், இப்படி தான் உங்களுக்கு காரியங்கள் நடக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு மனப்பான்மையை இந்த ஏதோமியர் வெளிப்படுத்துகிறபடினால் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் ஏதோமியரை வெறுக்கிறேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த நாட்களிலே ஆண்டவர் எப்படி நமக்கு அதை சொல்லுகிறார் என்றால், தேசத்திலே ஏராளமான காரியங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. நம்ம ஒருவேளை ஆமாம்மா அவங்களுக்கு அந்த தீங்கு நடந்தது நல்லதான் நடக்குது அப்படின்னு யோசிக்காமல் இருக்கலாம். ஆனால் அதை கண்டும் காணாமல் இருப்பதும் ஏதோமியரின் பாவத்திற்கு சமமான பாவமே. மணிப்பூரில் யாரோ நிர்வாணமாக நடந்தாங்க, எனக்கு என்ன வந்துடுச்சு? எங்கேயோ யாரையோ மரத்தில் கட்டி வச்சு அடிச்சே கொண்டாங்க, எனக்கு என்ன வந்துடுச்சு? ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு சம்பவம், ஏதோ ஒரு பாஸ்டர் வாயில சாணியை அடிச்சாங்க, எனக்கு என்ன வந்துடுச்சு? எங்கோ யாரோ தற்கொலை செய்து கொண்டிருக்கிறாங்க, எனக்கு என்ன வந்துச்சு? ஏதோ ஒரு இடத்துல 41 பேர் இறந்து போனாங்க, எனக்கு என்ன வந்துச்சு? இதெல்லாம் செய்தியா படிச்சுட்டு அதற்காக கண்ணீர் வடிக்காமல், அதற்காக ஜெபிக்காமல், அந்த காரியத்திற்காக தேவனிடத்திலே பேசாமல், அதற்காக தேவனிடத்திலே புலம்பாமல், அந்த காரியத்தின் மீது கண்டும் காணாமல் நாம் இருப்போம் என்றால் நீங்களும் நானும் எப்படித்தான் சொல்லுங்க? ஏதோமியர் வரிசையில் தான் கடவுள் நம்மளை வைப்பார். அப்போ ஆண்டவர் சொல்லுவார், நான் ஏசாவை நான் வெறுத்தேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுவார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேசத்திலே நடக்கின்ற காரியங்களை பார்க்கும் பொழுது, சில நேரங்களிலே பார்க்கும்போது, அல்லது உலகத்திலே நடக்கிற காரியங்களை பார்க்கும்போது, ஒலிம்பிக் போட்டி ஆரம்பிக்கிறது, அந்த போட்டிகள் ஆரம்பிக்கும் போது அங்கே சில காட்சிகள் காட்சிப்படுத்தப்படுகிறது. அப்படி காட்சிப்படுத்தப்படுகிற வரிசையிலே நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த லாஸ்ட் சப்பர் என்று சொல்லப்படுகிற அந்த கடைசி பந்தி விசாரிப்பு, அந்த காட்சியை அவர்கள் காட்சிப்படுத்துகிறார்கள். எப்படி காட்சிப்படுத்துகிறார்கள் என்றால், எந்த அளவுக்கு இயேசு கிறிஸ்துவை அவமதிக்க முடியுமோ, எந்த அளவுக்கு தரம் தாழ்த்த முடியுமோ, எந்த அளவுக்கு அசிங்கப்படுத்த முடியுமோ, அப்படி ஓதின சேர்க்கையாளராக இயேசுவை காண்பித்து உலகம் முழுவதும் அதை பார்த்தது, அதை பார்க்கிறது.
டிவியில் பார்த்து அது ஏதோ ஒரு நாட்டில் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு அதற்காக இருதயம் அடிக்காமல் இருப்போம் என்றால், அதற்காக நாம் ஜெபம் செய்யாமல் நாம் இருப்போம் என்றால், அதை பற்றி ஒரு எண்ணம், ஒரு கவலை ஒன்றுமே இல்லாமல் இருப்போம் என்றால், விவசாயிகள் மதிக்கும் பொழுது, தற்கொலை செய்யும் பொழுது, ஆமாம் இன்னைக்கு இப்படி போய் நடந்துச்சு என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு போய்விட்டோம் என்றால், ஆமாம் சில நாட்கள் முன்பாக F-15 ஃபைல்ஸ் வந்துருச்சு, ரொம்ப டிஸ்டர்ப், இந்த மக்கள் எப்படி இப்படி இருக்கிறாங்கன்னே தெரியாத அளவுக்கு அவர்களோட அசிங்கமான நடத்தையிலே செயல்படுத்த அவர்களையே தின்கின்ற அளவுக்கு இப்பொழுது இருக்கிற தலைவர்கள், உலகத்தின் தலைவர்கள், சின்ன குழந்தைகள், 3 வயது குழந்தைகள், 4 வயது குழந்தைகள், பாண்டிச்சேரியிலே பார்க்கும் பொழுது ஒரு 3 வயது பெண் குழந்தை பேம்பஸ் கூட அதுக்கு கலத்த தெரியல, அந்த பிள்ளையை ஒருவன் கொடுமை செய்து கொன்று தூக்கி எறிந்திருக்கிறான் என்ற செய்தியை பார்த்தும் தேவனுடைய சமூகத்திலே நீங்கள் ஜெபிப்பாமல் இருப்பீர்கள் என்றால், நீங்கள் உங்கள் இருதயத்திலே வைத்துக் கொள்ளுங்கள், நீங்கள் தான் ஏதோமியர்கள், அல்லது நாம் தான் யாரெல்லாம் ஜெபிக்கவில்லையோ அதை பார்த்து கூட இப்படிப்பட்ட ஒரு காரியங்கள் நடந்தும் அதை மனதில் வைக்காதபடி இருக்கின்ற தன்னுடைய நம்ம சகோதரர்கள் தான், அவங்கெல்லாம் நம்முடைய சகோதரர்கள் தானே. நம்ம எல்லாருக்கும் தெரியும், பொள்ளாச்சி அந்த பாலியல் வன்கொடுமை நடக்கும் பொழுது அண்ணா அந்த பெண் கூப்பிட்ட வார்த்தை எத்தனை பேரை அதை கலங்கடித்தது. என்னை விட்டுடுங்க. எனக்கு அருமையானது என்னுடைய பிள்ளைகளே, இப்படிப்பட்ட தேசத்தில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். கடந்த நாட்களில் ஒரு மிஷினரி சொல்லும்போது சொல்லுகிறார், அவங்க அன்னைக்கு தான் புதிதாக போய் கொண்டிருக்கிறார்கள். ஒருத்தர் தன்னுடைய குழந்தைக்கு ஜுரம் என்று சொல்லி அங்கும் இங்கும் ஓடி கடைசியிலே ஒருவர் அவர்தான் அந்த ஊரில் தலைவர், சாமியார் என்றெல்லாம் சொல்லப்படுகிற அவரிடத்திலே கொண்டு போகிறாங்க. அவர் கேட்கின்றார், இந்த குழந்தைக்கு என்ன வந்துச்சு? காய்ச்சல் வந்துச்சு. பழுக்க காய்ச்சி அந்த 3 வயது பெண் குழந்தையுடைய வயிற்றிலே அதை வைத்தார்கள். நம்முடைய இந்திய தேசத்திலே. அதுக்கப்புறம் அந்த மிஷினரிகள் அவங்கள கூப்பிட்டு வந்து பாராசிட்டமால் கொடுத்த உடனே அடுத்த நாளே காய்ச்சல் நின்றுடுச்சு. ஆனால் இந்த செய்திகள் எல்லாம் நம்முடைய தேசத்திலே நடக்கிறது, இப்படிப்பட்ட காரியங்கள் நம்முடைய தேசத்திலே நடைபெறுகிறது என்று தெரிந்தும் நாம் ஜெபிக்காமல், நம்முடைய சகோதரர்களுக்கு விரோதமாக காரியங்களை செய்கிற காரியங்களை பார்த்து நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் புலம்பாமல், அதற்காக செயல்படாமல், அதற்கென்று ஒரு காரியத்தையும் நாம் முன்னெடுப்பு நடக்காமல் நாம் இருந்தோம் என்றால், ஒருவேளை ஆண்டவர் இந்த ஏதோமியருடைய வரிசையிலே நம்மையும் வைத்து விடக்கூடாது என்பதை ஒரு எச்சரிப்பாக இதோடு நான் முடித்து விடுகிறேன். நேரமில்லை, ஆனால் ஒரு தீர்மானம் எடுப்போம். இனி கிறிஸ்தவர்களாகிய நாம் சும்மா நியூஸை பார்த்து போகிற கூட்டமாக இருக்கக்கூடாது. இனி கிறிஸ்தவர்களாகிய நாம் தேசத்திற்காக, தேசத்தில் இருக்கிற அக்கிரமங்களுக்காக, அருவருப்புகளுக்காக, நம்முடைய சகோதரர்களுக்காக, சகோதரிகளுக்காக நடைபெறுகிற தேசத்தில் நடக்கின்ற எல்லா விதமான அவலட்சணமான காரியங்களுக்காக ஆண்டவர் தம்முடைய பரிசுத்த ஆவியானவரை ஊற்ற வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்காக கண்ணீர் விட்டு கதறி அழுது, இதற்கான சரியான ஒரு அரசாங்கம் வர வேண்டும், இதை தடுக்க ஒரு நல்ல சட்ட திட்டங்கள் இயற்றப்பட வேண்டும். எத்தனை ஆண்டு காலமாக இந்த ஆணவ படுகொலைகள் நம்முடைய தேசத்தில் நடைபெற்று எத்தனை உயிர்கள் அதனால் பறிக்கப்பட்டு போய்கொண்டே இருக்கிறது. என்றைக்கு தான் இதுக்கெல்லாம் ஒரு முடிவு வரும்? ஆனால் நீங்களும் நானும் ஏதோமியராய் இராதபடிக்கு இதை செயல்படுத்துவதற்கு, இப்படிப்பட்ட காரியங்களை பார்த்த உடனே ஆண்டவரே நான் ஒப்பு கொடுக்கிறேன், ஆண்டவரே என்னால் என்ன செய்ய முடியும்? என்னால் போக முடியும் என்றால் நான் போகிறேன், என்னால் பேச முடியும் என்றால் நான் பேசுகிறேன், என்னால் கொடுக்க முடியும் என்றால் நான் கொடுக்கின்றேன். எனக்கு இருக்கிற தாளந்துகளை, எனக்கின்ற காரியங்களை ஆண்டவரே எப்படியாவது நான் உமக்கென்று நான் வெளிப்படுத்துகிறேன். ஒருவேளை இன்றைக்கு இந்த கூட்டம் நடைபெறுவது ஒரு பெரிய சந்தோஷம். என்னென்றால் ஓரளவு 97% அழைக்கப்பட்டவர்கள் அத்தனை பேரும் வந்துவிட்டார்கள். 1-2 பேர் சூழ்நிலை நிமித்தமாக வராமல் இருக்கலாம். ஆனால் எத்தனை பேர் ஜெப கூட்டங்களுக்கு முன்னெடுப்பு செய்து ஜெபங்களை நாம் வழிநடத்துகிறோம்?
எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம் மத்தியில் இருக்கிற இந்த கிரேஸ் டிவி நமக்கு ஊழியம் செய்வதற்கு ஒரு திறந்த வாசலை நமக்கு ஏற்படுத்துகிறது. உங்களுக்கு பாடல் பாட தெரியும் என்றால் நீங்கள் வாருங்கள், நீங்கள் பாடல் ஊழியத்தின் மூலமாக தேவனை மகிமைப்படுத்துங்க. உங்களுக்கு பிரசங்கம் செய்ய உங்களுக்கு வேண்டும் என்றால், ஆண்டவரே நான் பிரசங்கம் செய்வேன், எனக்கு ஆண்டவரை குறித்து நான் பேச வேண்டும், வேதத்தின் காரியங்களை குறித்து பேச வேண்டும் என்றால் நீங்கள் வாருங்கள். இட் இஸ் ஓப்பன், இட் இஸ் ஓப்பன். இல்லை நாங்கள் குழுவாக உட்காந்து ஜெபம் பண்ணுறோம், ஜெபம் பண்ணுங்க. இல்லை ஏதாவது எங்களுடைய காணிக்கை மூலமாக நாங்கள் தாங்குகிறோம், நீங்கள் தாங்குங்கள். ஏதாவது ஒரு விதத்தில் இனி நாம் அமைதலாக இராதபடி நான் மீண்டும் சொல்லுகிறேன், நாம் அமைதலாய் இருப்போம் என்றால் நீங்களும் நானும் தான் கர்த்தரால் வெறுக்கப்படுகிற ஏதோமியர். அந்த கர்த்தரால் வெறுக்கப்பட அந்த ஏதோமியரை குறித்து ஆண்டவர் தான், அவங்க கட்டிட்டே இருப்பாங்க, நான் என்ன பண்ணிட்டு இருப்பேன், இடித்து கொண்டே இருப்பேன், அவர்கள் பாழாகி போய் கொண்டிருப்பார்கள். இதற்கு காரணம் ஒரே ஒரு காரணம் தான், நீங்களும் நானும் ஏதோமியராய் இருக்கக்கூடாது. நாம் பாவம் செய்தாலும் கூட கடவுள் நம்மை மன்னிக்கிறவராய் இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் அருவருப்பான காரியங்களை செய்தாலும் கர்த்தர் அவர்களை நேசிக்கத்தான் செய்கிறார். ஆனால் இந்த ஏதோமியர்கள் அப்படிப்பட்ட அருவருப்புகள் ஒன்றும் காணப்படவில்லை. நான் ஏன் இந்த செய்தியை எடுத்தேன் என்றால், 2-3 நாட்களுக்கு முன்பாக என்னுடைய வாட்ஸ்அப்பில் என்னுடைய ஃபேஸ்புக்கில் பார்க்கும் பொழுது ஒருவர் இப்படியாக ஒரு செய்தியை அனுப்பியிருந்தார். உலகத்திலே அதிகமாக கொலை நடக்கின்ற தேசம் இந்த தேசம், அது ஒரு கிறிஸ்தவ தேசம். அதிகமாக பாலியல் வன்கொடுமை செய்கிற தேசம், அது இந்த தேசம், அது ஒரு கிறிஸ்தவ தேசம். அதிகமாக திருட்டு நடக்கிற தேசம் ஒரு கிறிஸ்தவ தேசம், அது ஒரு என்று சொல்லி ஒரு பெரிய பட்டியல் போட்டுவிட்டு கடைசியிலே சொல்லுகிறார்கள், ஆனால் நாங்கள் கட்டுக்கோப்பாக இருக்கின்றோம், எங்களைத்தான் தீவிரவாதிகள், எங்களுடைய மதத்தை தான் தீவிரவாத மதம் என்று சொல்லி சித்தரிக்கிறார்கள். ஆனால் செய்கின்ற எல்லா அட்டூழியமும் இவர்கள்தான், கிறிஸ்தவர்கள் தான், கிறிஸ்தவ தேசங்கள் தான் என்று சொல்லி ஒரு பெரிய பட்டியல் போட்டிருந்தார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஏன் இன்றைக்கும் அவர்கள் வெறுக்கப்படுகிறார்கள் தெரியுமா? இந்த மனப்பான்மையினால் தான் அவர்கள் இடிந்து கொண்டு போய் கொண்டிருக்கிறார்கள். அவர்களால் வரவே முடியாது. ஏனென்றால் இங்கே இப்படிப்பட்ட பாவம் இருக்கின்ற நேரத்திலும் கர்த்தர் மன்னிக்கின்றார். கர்த்தர் எந்த ஜனத்தை ஆகிலும், வேதத்தில் ஃபர்ஸ்ட் பக்கத்துலேருந்து கடைசி பக்கம் யார் தவறு செய்தாலும் சரி, அது ஆபிரகாமா இருந்தாலும் சரி, அது தாவீதா இருந்தாலும் சரி, அவர்களை தண்டியாமல் தேவன் விட்டதாக இல்லை. அது வேதம் நமக்கு சொல்லுகிறது. அவர்களை தண்டித்து தம் பக்கத்தில் இழுத்து கொள்வார். ஆனால் தண்டிக்கும் பொழுது அவனுக்கு நல்லா வேணும், அவனுக்கு நல்லா வேணும். சில நேரங்களில் சில சூழ்நிலைகள் அப்படி நடக்கும். சில மரணங்கள் ஏற்படும் பொழுது, ஆமாம் அவன் செஞ்ச அநியாயத்துக்கு இந்த மரணம், வாய் தானா பேசும், அப்படி நீங்கள் சொல்வீர்கள் என்றால் நீங்கள் ஏதோமியர்கள் என்பதை முத்திரை குட்டி கொள்ளுங்கள். ஒருத்தருக்கு ஒரு நோய் வந்துடுச்சுன்னா அவங்க ஆடாத ஆட்டமா அவங்களுக்கு இந்த நோய் வந்துடுச்சு, அப்படி நீங்கள் சொல்வீர்கள் என்றால், அவர்களுக்கு விரோதமாக நீங்கள் அப்படி பேசுவீர்கள் என்றால் நீங்கள் கர்த்தரால் வெறுக்கப்படுகிற ஏதோமியர்கள். மாறாக கர்த்தர் எப்படி அழைக்கிறார் என்றால், அவர்களுக்கு தண்டனை கொடுக்கிறது நான் தான், அதை அரவணைக்கவும் எனக்கு தெரியும். ஆனால் அதை விட்டு விட்டு அவர்களுக்கு வேணும், இன்னும் வேணும், நல்லா வேணும், இப்படிலாம் ஆடினால அதனால தான் அழிஞ்சான் ஒளிஞ்சான், இப்படிலாம் பேச ஆரம்பித்தோம் என்றால் நாம் ஏதோமியர்கள், கர்த்தரால் வெறுக்கப்படுகிற ஏதோமியர்கள். நம் கண்களை மூடுவோமா? ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஆண்டவரே, குறுகிய நேரத்திலே சுவாமி, ஆண்டவரே நாங்கள் ஏதோமியர்களாக இருக்க விரும்பவில்லை. ஆண்டவரே நாங்கள் அவர்களைப் போல சுவாமி, ஆண்டவரே மற்றவர்களுக்கு நடக்கின்ற தண்டனைகளை குறித்து நாங்கள் பெருமை பாராட்டாதபடிக்கு, இவர்கள் இந்த பாவத்தை செய்தபடியினால் தான் கர்த்தர் தண்டனை கொடுத்தார் என்று சொல்லி நாங்கள் அதை குறித்து பெருமையாய் பேசாதபடிக்கு, ஆண்டவரே அதை குறித்து நாங்கள் பெருமைப்படாதபடிக்கு, ஆண்டவரே அதை குறித்து நாங்கள் சந்தோஷப்படாதபடிக்கு, அதை குறித்து நாங்கள் ஆனந்தப்படாதபடிக்கு எங்கள் இருதயத்தை மாற்றுவீராக சுவாமி. ஆண்டவரே நாங்கள் ஏதோமியர்களை இருக்க விரும்பவில்லை சுவாமி. ஆண்டவரே எங்கள் தேசத்திலே நடக்கிற அநியாயங்களை பார்த்து நாங்கள் சும்மா இருக்கக்கூடாது சுவாமி. ஐயோ, நாங்கள் எங்கள் தேசத்திலே நடக்கிற அநியாயங்களை பார்த்து நாங்கள் சும்மா இராதபடிக்கு ஆண்டவரே எங்களை உம்முடைய ஊழியத்திற்கென்று எங்களை பயன்படுத்துவீராக. ஏதோ ஒரு விதத்திலே உம்முடைய ஊழியத்திற்கென்று எங்களை பயன்படுத்துவீராக, எங்களை பயன்படுத்துவீராக, எங்களை பயன்படுத்துவீராக. உம்முடைய ஊழியத்தை செய்வதற்கு எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கின்றோம் ஆண்டவரே. ஆண்டவரே பாடல் தெரிந்தால் அந்த காரியத்தை நாங்கள் செய்யணும் ஆண்டவரே. ஆண்டவரே வேதம் வாசிக்க தெரிந்தால், ஆண்டவரே வேதத்தை பகுத்தறிந்து போதிக்க தெரிந்தால், அல்லது கொடுக்கிறதற்கு எங்களுக்கு திராணி இருந்தால், அல்லது எதுவுமே முடியவில்லை, எங்களால் ஜெபிக்க மட்டும் தான் முடியும் என்றாலும் ஜெபிக்க ஆண்டவரே
இந்த காரியங்களுக்கென்று நாங்கள் செபிக்க எங்களை நாங்கள் இந்த நாளிலே ஒப்பு கொடுக்கின்றோம். வழி நடத்தும், ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.